சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தை சேர்ந்தவர் 32 வயது இளைஞர் ஹரிஷ் ராணா. இவர் கடந்த 13 ஆண்டுகளாக கோமா நிலையிலிருந்த நிலையில் அவரை கருணை கொலை செய்ய இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த மார்ச் 11ஆம் தேதி உத்தரவிட்டிருந்த நிலையில் பெற்றோர்கள் கண்ணீருடன் பிரியாவிடை கொடுத்துள்ளனர். சம்பந்தப்பட்ட இளைஞரான ஹரிஷ் ராணா கடந்த 2013ஆம் ஆண்டு சண்டிகரில் ஒரு கட்டிடத்தின் 4வது மாடியிலிருந்து தவறி விழுந்ததில் பலத்த மூளைக்காயமடைந்தார். அன்றிலிருந்து தற்போது வரை 13 ஆண்டுகளாக அவர் எவ்வித முன்னேற்றமும் இன்றி 100% நினைவற்ற நிலையில் படுக்கையில் இருந்தார். தனது மகனின் தீராத துயரத்தை பார்க்க முடியாமல் ஹரிஷின் தந்தை அசோக் ராணா சிகிச்சைக்கு தேவையான நிதி வசதி இல்லாததாலும் அவரை கண்ணியமான முறையில் இறக்க அனுமதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் JP பர்திவாலா மற்றும் KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ அறிக்கைப்படி அவர் குணமடைய வாய்ப்பில்லை என்பதை உறுதி செய்தனர். இது வெறும் சட்டம் சார்ந்த முடிவல்ல, அன்பு மற்றும் மனிதாபிமானம் சார்ந்த முடிவு என்று கூறி அவருக்கு அளிக்கப்படும் உயிர்காக்கும் கருவிகளை அகற்ற அனுமதி அளித்தனர். இந்தியாவில் ஒரு நீதிமன்றம் நேரடியாக கருணை கொலைக்கு அனுமதி அளிப்பது இதுவே முதல் முறை என்று கருதப்படுகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஹரிஷ் ராணா டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கு மருத்துவ குழு அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் உயிர்காக்கும் சிகிச்சைகளை படிப்படியாக நிறுத்தியுள்ளது. பெற்றோர்கள் நேரம் வந்துவிட்டது, செல்லுங்கள் என்று ஹரிஷுக்கு திலகமிட்டு மன்னிப்பு கேட்டு பிரியாவிடை கொடுத்து அனுப்பி வைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.